ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கிர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் ரெகுலராக கோச்சார பதிவுகள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். உடனே உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் நிறைய பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 2024 செப்டம்பர் மாத பலன்கள். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு என்ன மாதிரியான கிரக அடைவுகள் இருக்கு, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தை பொறுத்தவரையும் லக்னத்திலேயே செவ்வாய் பகவான் இருக்காரு. லக்னத்துல 2ல பாத்தீங்கன்னா சந்திர பகவான் மற்றும் புதன் பகவான், லக்னத்துக்கு 3ல சூரிய பகவான், லக்னத்துல 4ல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் திக்பலம் பெற்று கூட கேதுவோட இணைஞ்சிருக்காரு. அதாவது நீசம் பெற்று கேதுவோட இணைஞ்சிருக்காரு, திக் பலத்திலேயே இருக்காரு. உங்களோட ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்திலே வக்ரம் பெற்று அமைஞ்சிருக்காங்க. ராசிக்கு 10ல ராகு பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல எந்த கிரகமுமே இல்லை, ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான். 5/9/2024 மேல புதன் பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி அடைய போறாரு. உங்களோட ராசிநாதன் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான சூரியன் கூட சேர்ந்து இணைய போறாரு. சூரியனும் பாத்தீங்கன்னா 18/9/2024 மேல கன்னிக்கு பயிற்சியா போறாரு. உங்களோட ராசிக்கு 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு 3ஆம் அதிபதியான சூரிய பகவான் பயிற்சி அடைய போறாரு. மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம் இது பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3வது வீடு, புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு. இந்த ராசியை பொறுத்தவரையும் எந்த ஒரு உச்ச கிரகமும் இல்லை, எந்த ஒரு நீச கிரகமும் இல்லை. இந்த ராசியில பிறக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே திறமையான இசையமைப்பாளர் மற்றும் நடன அமைப்பாளர், அதே போல பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் செக்டர்ல இந்த அளவுக்கு ஒரு புகழ் பெற்று இருக்கக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. காலபுருஷனுக்கே 3வது இடமா இருக்கிறதுனால எந்த ஒரு தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அத்துப்படியா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும். அதே போல உங்க எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான், சந்திரன் இந்த ராசியில நிற்கும் போது நிச்சயமா புதனுடைய தொழிலை நம்ம செய்யும் போது பெரிய அளவுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். உங்க எல்லோருக்கும் தெரிஞ்சது கடினமான உழைப்பாளி. மிதுனத்தை பொறுத்தவரையும் கடினமான உழைப்பாளி. இரவு 10 மணி ஆகட்டும் 11 மணி ஆகட்டும் உழைப்பை நம்பி வாழ்க்கையை ஓட்டக்கூடிய நபர்கள், அதிர்ஷ்டத்தை நம்பாம உழைப்பை ஓட்டக்கூடிய நபர்கள், அந்த உழைப்புக்கு மீறி ஒரு பைசா செலவாகாத நபர்கள். இப்ப 100 ரூபா வருதா, அந்த 100 ரூபாய்க்குள்ளார எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நபர்கள். புத்திசாலித்தனம், ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம பாவகப்படி 5ஆம் இடம் புத்தியை குறித்தாலும் காலபுருஷனுக்கு 3வது அதிபதியான புதன் பகவான் தான் புத்திக்கான காரக கிரகமா இருக்காரு. அப்ப 5ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமா நம்ம புதன் பகவானும் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்க முடியாது. அந்த மாதிரி பெரும் பேர் பெற்றக்கூடிய ராசியில பிறந்த நீங்க ரொம்ப புத்திசாலித்தனம், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே சின்ன வயதுல இருந்தே உங்களுக்கு அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். மிதுனத்தை பொறுத்தவரையும் கடை கன்னி வர்த்தகத்தை வச்சு பிழைக்கக்கூடிய நபர்கள் ஏராளம். அது எல்லாமே ஒரு ட்ரேட்மார்க்கா ஃபாலோ பண்ணுவாங்க. அது பணம் வந்தாலும் வராட்டியும் எப்பொழுதுமே ஒரு கடை நடத்திட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருக்கிறதுக்காவது ஒரு கடை நடத்துறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேரோடையும் புகழோடையும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ராசிக்கு 8ல, அதே போல கேது பகவான் 5ஆம் இடத்துல, இப்ப 4ஆம் இடத்துல. எந்தெந்த வகையில பிரச்சனைகள் வருமோ அந்தந்த வகையில பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. தொழில் பாட்டுக்கு பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு, தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்காரு, தொழில் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குது. பணம் துளியுமே வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரவே இல்லை. சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தை பாக்குறாரு, எந்த ஒரு கிரகமுமே பார்க்காம பாக்குறப்ப லாபம் வருமான்னு நீங்க யோசிக்கிறது பாத்தீங்கன்னா நிச்சயமா தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரியுது. நிறைய பிரச்சனைகள், சிவனேன்னு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படி தொழில் பண்ணலாம் அப்படி தொழில் பண்ணலாம், பலரது இன்ஃப்ளூயன்ஸ்னால பெரிய பிரச்சனைகள், அதாவது பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு விட அதை விட அதிகமான பிரச்சனையில மாட்டியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாட்டியிருக்கீங்க. என்ன வேணுமோ என்ன இருந்தா போதுமோ அது உங்க விட்டு போயிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போயிருக்கும். மிதுனத்தை பொறுத்தவரை மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் ஏதாவது ஒரு வழியில பங்கமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். தொழில் ஸ்தானம் சொல்லவே வேண்டியதில்லை. இந்த தொழிலை வச்சு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மிக உயரிய நிலைக்கான அந்த வீடு கட்டுறது, சின்ன வயதுலேயே 30 வயசுல 35 வயசுல வாழ்க்கையில செட்டில் ஆகிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோச்சாரம் உங்களுக்கு சரி இல்லாதனால அந்த வீட்டின் பேர்ல ஏதாவது கடன் வாங்குறதோ இல்ல தொழில் பேர்ல கடன் வாங்குறதுனால உங்களுக்கு மதிப்பும் கௌரவ குறைச்சலும் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும்.
கடன் கொடுத்த நபர்கள் எல்லாமே நீங்க தொழில சற்று முடிஞ்சு போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சோனையுமே என்னுடைய பணத்தை திருப்பி கொடு, என்னுடைய பணத்தை திருப்பி கொடுன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் டார்ச்சல். மற்றதுக்கு நீங்க எப்பொழுதுமே சொந்தக்காரன் நம்புவீங்க. மிதுனத்தை பொறுத்தவரையும் சொந்தக்காரர்ல சீக்கிரம் நம்பி ஏமாறக்கூடிய ராசி. அப்ப சொந்தக்காரங்க கிட்ட பணம் வாங்கினாலேயே பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு. ஏன்டா அவங்க கிட்ட பணம் வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன சுமைகளும் நிறைய கௌரவ குறைச்சலும் வந்துருச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. அந்த பணத்துக்கு மேல நீங்க வட்டி கொடுத்துருக்கீங்க. இருந்தாலுமே அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா துளியுமே உங்களுக்கும் அந்த பணத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருளாதார இழப்பையோடையும் சேர்த்து மன வலியையும் அதிகமா சம்பாரிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சம்பாரிச்சிட்டீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முதுகுக்கு பின்னாடி பேசுறது, முகத்துக்கு நேரா பேசுறது, எங்கேயுமே விசேஷத்துக்கு கூப்பிடாம இருக்கிறது, ஏதோ ஒரு வழியில உங்களை அவாய்ட் பண்றது, இக்னோர் பண்றது, இப்படிதான் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா போயிட்டு இருக்கு. இது எல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயின்னு சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதி ராசிக்கு வராரு. அவர் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து ஆகிறார். அப்ப முதல்ல தைரியம் பிறக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஓடி ஓடி ஒளிஞ்சு என்னடா முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு உட்காரக்கூடிய சூழ்நிலைகள் இனி வரவே வராதுங்க. முதல் தைரியமா ஒருத்தர்கிட்ட இது ஆகும் இது ஆகாதுன்னு பேசுறதுக்கும், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எதிராளிகள் வந்தா குமிஞ்சிட்டு போறது, நம்ம மேல தப்பு இல்லைனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்கங்கிறதுக்காக குமிஞ்சிட்டு போறது, நம்மள சும்மா போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு நம்மளை அவமானப்படுத்துறது, இதெல்லாமே நிறைய நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்க. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா தைரியமா அவங்கள எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு நல்ல காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு. முதல் தைரியம், தன்னம்பிக்கை மேலோங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். செவ்வாய்ங்க வந்து தலைமைக்கான பண்பு காரக கிரகம். அப்ப மனசு உடைஞ்சு வருத்தத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு இது ஒரு தெம்பூட்டும் விதமாக இருக்குமா இந்த கோச்சாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். முதல்ல 2வது வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் அதிபதியான சூரிய பகவான் 3ஆம் இடத்துக்கே பயிற்சி அடைய போறாரு. இப்போ ராசியும் பலமாயிருச்சு, 3ஆம் இடமும் பலமாயிருச்சு. அப்ப இதுக்கு மேல என்ன தேவை? என்ன முயற்சி பண்றீங்களோ அதுக்கு உண்டான சக்சஸ் நிச்சயமா 100% ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். அதுவுமே எழுத்துத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அது சார்ந்த விஷயங்கள்ல எனக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா? நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது, பண்ணிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் மனசு ஒரு பக்கம் சோர்வா இருக்கு, ஜெயிக்க முடியுமாங்கிறது கஷ்டமா இருக்கு, 1 மார்க் 2 மார்க் வித்தியாசத்துல தோத்துட்டு இருக்கேன், ஏறக்குறைய மனசுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும். முதல் பாயிண்ட். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில் வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டே ஓட்டுற மாதிரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் தொழிலை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறது. அந்த தொழிலுக்கு நிறைய வட்டி கட்டுறோம்னு சொல்லியே அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பயம்புறுத்தி இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். இன்னைக்குமே பயம்புறுத்துறதுக்கு உண்டான காரக கிரகம் ராகு. எப்படியாவது பெருசா பிரம்மாண்டமா பண்ணிடணும், எப்படியாவது நம்ம வாழ்க்கையில நம்ம திறமை இவ்வளவு இருந்து நம்ம வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அனுமானங்கள் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் இது எல்லாமே விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விலகும். அதே போல சூரிய பகவான் சனீஸ்வர பகவானை பார்வை செய்து சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால ஏதோ ஒரு வழியில அண்ணன் தம்பி உறவு ஆதாயம் பலப்படும். நான் வந்து 0 ஆயிட்ட வாழ்க்கையில. இனியும் வந்து பாத்தீங்கன்னா என்னால தனிச்சிருந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. முடியாதுதான். என்னுடைய குணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாதா? இருந்தாலும் என்னுடைய சகோதரனால என்னுடைய வாழ்க்கை தரம் உயருமா? அவங்க கூட சேர்ந்து நான் தொழில் பண்ணலான்னு இருக்கேன், இல்லை அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழிலை எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, இதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாழ்க்கை தரம் உயருமா? அங்கேயே போகும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கும் பட்சத்துல எனக்கு எந்த பிரச்சனைகளும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது. நிச்சயமா அவங்க சார்ந்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். 11ஆம் அதிபதி ராசிக்கு வர்றது நிறைய ஆசைகள், கனவு, கற்பனைகள் எல்லாமே அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். ரொம்ப தைரியமா ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. இத்தனை நாளா வந்து யாராவது உங்களை பத்தி பேசினா கூட ரொம்ப மனசு உடஞ்சு 2-3 நாள் அழுது வீட்டில் விட்டு வெளியே வராம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இனி தைரியமா தன்னம்பிக்கையா வெளியே போய் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை என்ன முயற்சி பண்ணாலும் ஃபெயிலியர் ஆயிருக்கும். நம்ம வந்து அடுத்தவங்க முயற்சி பண்ணி அதில் பின்னாடி போய் நின்று ஜெயிச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்லி ஜெயிக்க வச்சிங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துருச்சு. என்னதான் சுக்கிரன் நீசம் அடைஞ்சாலும் திக் பலத்தில் கேதுவோட சேர்ந்து இணையிறதுனால கடன் அதிகமாக கிடைக்கும். கடன் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக கடனை ரொம்ப கவனம் இல்லாமல் வாங்கிடக்கூடாது. நிச்சயமா
ஒவ்வொரு விஷயங்களும் யோசிச்சு பண்ணும்போது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கோச்சாரமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். கடன் சுமைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்குமே, நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் தோன்றுவதற்குமே, நினைத்ததை நடக்கக்கூடிய ஒரு காலங்களா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்க கேட்டுச்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோச்சாரம்ங்கிறது தற்காலிகமானதுதான். ஒரு ஜாதகத்தை நம்ம தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது தான் பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா துல்லியமா நம்மளால எடுக்க முடியும். கோச்சார பலன்கள் 40% 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.